அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஜோதிட நூலில் தெரிவிச்சிருக்காங்க. கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும். வேதம் பொய்த்தாலும் குரு பொய்க்காது. குரு கூடினால் விவாகம் கூடும். அகப்பட்டவனுக்கு அட்டகத்திலே சனி, ஓடிப்பவனுக்கு 9 குரு. ராகு திசையில் வாழ்தாரம் இல்லை, குரு திசையில் கெட்டவனும் இல்லை. அதாவது ராகு திசையில் வாழ்ந்தவனும் இல்லை, குரு திசையில் கெட்டவனும் இல்லை. 10ஆம் வீட்டை பார்ப்பவன் குரு பதவியை கொடுப்பான். 10இல் பார்ப்பவன் குரு பதவியை தொலைப்பான். அதே போல குரு விவாக பார்வை, 3இல் குரு இளைய சகோதரருக்கு கேடு. தங்கின குரு தன்னோடு 3 பேர், அதாவது குரு ஒரு கட்டத்தில் தங்கினால் தன்னோடு 3 பேர் அமர்வாங்கன்ற கருத்து. குரு தெற்கே சூலம், ஆடை குரு ஆபரணம் வெள்ளி. புனர்பூசம் புத்தக பிரியன், புனர்பூசம் புத்தி சொல்லும். விசாகம் வீரியம் பேசும். விசாகம் கையில் வில்லும் வாளும் இருக்கும். விசாகத்தில் மழைப்பயிர்கள் பாழாகும். விசாக பக்தி வேந்தனை வெல்லும். விசாக நட்சத்திரத்தில் பிறப்பு வீட்டுக்கு ஆகாது. விசாக வீட்டை துடைத்துவிடும். புரட்டாதி நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும். குபேரம் பிறந்தது புரட்டாதி. புரட்டாதிக்கோ போராட்டத்துக்கோ ஏற்ற நட்சத்திரம். பூர்வ புண்ணியத்தால் புரட்டாதியில் பிறந்திருப்பார் ஜாதகர். புரட்டாதி பிறவி பொன் பிறவியே என்று ஜோதிட நூலில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.